ஸோ நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, நீங்கள் அதை ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் தே ஃபெயில். ஏன்னா அவங்க வந்து ஷார்ட்கட்டை வந்து சேஸ் பண்ணுவாங்க, குயிக்காக வந்து வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. லெட் மீ டெல் யூ சம்திங், இதில் வந்து எந்த மேஜிக்குமே கிடையாது. ஜஸ்ட் கமிட்மெண்ட் அண்ட் ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஈவன் ஐ தாட், நானும் அப்படி தான் நினச்சேன், வி கேன் மேக் குயிக் மணி அப்படின்னு. ஐ ட்ரைட் எவ்ரி திங் ஐ ட்ரைட். கடைசி என்னாச்சுன்னா ஐ ஃபெயில்ட். ஸோ அந்த ஃபெயிலியர் எல்லாமே லைக் ஒரு ஸ்டெப்லேயும் வந்து ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபெயில் ஆகிடுது, லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ அந்த மாதிரி எவ்ரி டைமும் ஃபெயில் ஆகுறப்போ லைக் ஐம் லேர்னிங் எ லெசன் ஹவு நாட் டு டூ. ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர் ஆல் த லெசன்ஸ் விச் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் மை ஃபெயிலியர். ஸோ அதனால நீங்கள் வந்து சேம் மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருப்பீங்க when it comes to making money online. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பிக் ஒன் பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஸ்டிக் டு இட். ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாடல் எடுத்துகிட்டு அதில் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். வென் ஐ ஸ்டார்டட் ஐ ட்ரைட் எவ்ரி திங், ரைட்டிங் பிளாக்ஸ், செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப் டு 1.8K சம்திங் வந்து 2 months ஸ்கேல் பண்ணேன். அந்த பேஜ் வந்து ரிலேட்டட் டு ஆண்ட்ராய்ட். நான் அப்போ வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் ஆல் திஸ். இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, நான் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அதுக்கு ப்ராப்பரான டைம் கொடுக்காம, ஸோ ப்ராப்பராக டைம் கொடுத்தா அது ஒர்க் ஆகும், பட் நான் அந்த டைம் கொடுக்காம நான் ஜம்ப் ஆகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா நமக்கு பேஷன்ஸ் இல்லை, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வேணும்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் ஜம்ப் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஃபெயிலியர் மட்டும்தான். ஸோ அதனால் ஜஸ்ட் பிக் ஒன் பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஸ்டிக் டு இட் ஃபார் அட்லீஸ்ட் 1 year. அட்லீஸ்ட் 1 year நீங்கள் அதுலேயே வந்து ஸ்டிக் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள், ஐட்ரேட் பண்ணுங்கள். வெதர் இட் இஸ் ட்ராப் ஷிப்பிங், அப்படின்னா கண்டென்ட் க்ரியேஷன் ஆர் ஃப்ரீலான்சிங். ஏன்னா அதுக்கான டைம் வந்து அதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஓவர் த பீரியட் இட் வில் காம்பவுண்ட். அந்த டைம் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா யூ வில் see the proper results. நீங்கள் யார் எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி, கிரியேட்டர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், ஹூஎவர், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தில் தான் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சதுக்கப்புறமா தான் they will diversify. ஸோ அது வரைக்கும் they will stick to one thing. And number 2 lesson, develop essential skills. இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் why I failed. எனக்கு அந்த டைமில் I was lack of skill. ஓகே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணால் நம்ம வந்து சக்சீட் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டி என்னென்னா, நமக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ப்ரோக்ரஸ். நிறைய பேர் பண்ணுற ஃபோக்கஸ் எங்கன்னா மேக்கிங் மணி, தட்ஸ் இட். பட் மணி ஃபாலோ ஸ்கில்ஸ். உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மணி உங்களை ஃபாலோ பண்ணும். பட் we lack skills. ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஸோ தட் மணி ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ அதனால் ஐடென்டிஃபை த கோர் ஸ்கில்ஸ். நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, அதுக்கு ரிலேட்டடாக ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணுங்கள். வெதர் இஃப் யூ ஆர் டூயிங் ட்ராப் ஷிப்பிங் and learn about marketing. If you are doing content creation, learn about storytelling and editing. பட் நம்மெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் they make thousands, lakhs behind the scenes, நமக்கு தெரியாது. ஸோ லெசன் நம்பர் 3, ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் குயிக் மணி. ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன்னா, மேக்கிங் மணி ஆன்லைன் வாஸ் ஸோ ஈஸி, நம்ம ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணிடலாம், அது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் நீங்களே நிறைய பார்ப்பீங்க இல்லையா, லைக் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் லைக் தே பிகம் ரிச் ஓவர் நைட். பட் ஹியர் இஸ் அ ரியாலிட்டி. அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் டு மேக் திஸ். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து எண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும்தான், பிஹைண்ட் தி சீன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ண வராங்க. ஸோ தட்ஸ் அ ட்ராப். ஸோ அதனால் உங்களோட ஃபோக்கஸை வந்து ஷார்ட் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்ம் கெயினுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள், யாரெல்லாம் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறாங்களோ அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் அண்ட் குயிக் மணிக்கு வந்து எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லாங் டேர்ம் கெயின். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணேன் டு அலைன் வித் தட். அண்ட் லெசன் நம்பர் 4, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கீப் கோயிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் டெஃபினட்டாக வந்து நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகும். தென் யூ வில் லேர்ன் எ லெசன். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 times ஃபெயில் ஆனதுக்கப்புறமா லைக் ஓகே, இது நமக்கு செட் ஆகுது, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நினைப்போம். குயிட் பண்ணலாம் நினச்சதே கிடையாது. அதுலேருந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகும், எந்த ரிசல்ட்டுமே வராது, மறுபடி ஃபெயில் ஆகும். சில பேர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகலை, ஸோ ஐ எம் குவிட்டிங். ஸோ
அதனால் அவங்க இந்த மாதிரி குவிட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட் 2 to 3 monthஸில் தே ஆர் கோயிங் டு மேக் மனி. பட் அதுக்குள்ளே அவங்க குவிட் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் த திங். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஃபெயிலியர்ஸ்லேயும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் நீங்கள் அந்த இடத்துல லேர்ன் மட்டும்தான் பண்ணணும். யூ ஷுட் நாட் ஸ்டாப். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். சீக்கிரமாக ஃபெயில் ஆகுங்க, சீக்கிரமாக லேர்ன் பண்ணுங்கள், கீப் புஷிங் ஃபார்வர்ட். நான் இன்னும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில விஷயத்தில் ஐ எம் ஃபெயிலிங், பட் ஐ எம் கெட்டிங் பெட்டர் எவ்ரி டைம். அதனால் ஜஸ்ட் ஸ்டார்ட் பை பிக்கிங் ஒன் திங். அதுக்கு ரிலேட்டடான இருக்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டிக் டு இட். சிம்பிள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு மேக் மனி ஆன்லைன், and hit the like and subscribe. I'll see you in the next video.